வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியோ நம்ம ரேவதிய பார்த்துட்டு ஈஸ்வரிக்கும் வில்லிக்கும் தெரியாம அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அப்ப மயிலி நேரா ஹீரோவை பார்த்துட்டு, சகல எப்படியோ நீங்க ரேவதிய பாத்துட்டீங்க, அவகிட்ட எடுத்து சொன்னீங்கல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சொன்னேன், ஆனா அவ ரொம்பவே பிடிவாதமா இருக்கா. அப்ப மயிலி சொல்றாரு, சகல உங்களுக்கே தெரியும் ரேவதி எந்த அளவுக்கு உங்க மேல பாசமா இருக்கிறா அப்படின்னு தெரியும். இப்ப திடீர்னு நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதோட தான் ரேவதியால கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனாலதான் அவ இப்படி நடந்துக்கிறா. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு புரியுது, ஆனா ரேவதி ரொம்ப பாவம். அத்தியோட பிடிவாதத்தினாலதான் இப்படி ஆகிட்டு. நான் கூட எப்படியாவது தெம்பு தைரியமா எடுத்து சொல்லுவேன், ஆனா ரேவதி கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, சகல நீங்க இப்ப சாப்பிட ரேவதியை கூட்டிட்டு போயிருங்க சகல, நாங்க அத்தை கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, எப்படி? இதனால பாட்டியதான் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கேட்பாங்க, இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். அதெல்லாம் வேண்டாம். நான் எப்படியாவது அத்தை கிட்ட என் மேல தப்பில்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன். நிரூபிச்ச பிறகு அப்புறம் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வில்லியும் ஈஸ்வரியும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் நேரா மயில பார்த்துட்டு, மாப்பிள்ள டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? மயிலு சொல்றாரு, அத்தை டாக்டர் வெளியில வந்துட்டு ரேவதி இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரேவதி கண்டிப்பா கண் முழிச்சிருவா. அப்போ டாக்டர் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க மேடம் கண் முழிச்சிட்டாங்க, யாராவது வந்து பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து உள்ளார போறாங்க. அங்க போனதும் நம்ம ரேவதி வந்துட்டு அமைதியா இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வீட்டுல உள்ளவங்களை பத்தி கவலையே இல்லையா? ஏன் இப்படி நீ ஒரு முடிவெடுத்த? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க எனக்காக யோசிச்சீங்களா? என் வாழ்க்கைக்காக கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? நீங்க அதை பத்தியெல்லாம் யோசிக்காத போது நான் என் வாழ்க்கையை யோசிச்சு என்னம்மா பண்ண போறேன்? வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா உன் பொண்ணு எப்படி பேசுறா அப்படின்னு. எவனோ ஒருத்தனுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா பேசுறா பத்தியா? நம்ம ரேவதி இப்படியெல்லாம் பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது எல்லாமே அந்த டிரைவர் பயலோட ஏற்பாடு. அதனாலதான் உன் பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல எல்லாம் இறங்குறா. இல்லைன்னா நம்ம பொண்ணு ரேவதிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அந்த டிரைவர் பையதான். ராஜா சொல்றாரு, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எப்படியாவது மாப்பிள்ளைய பத்தி கேப் விடாம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் உன் வேலையா? இங்க பாரு, மாப்பிள்ளையா எதிர்பார்த்தாரு என் பொண்ணு இப்படி தப்பான முடிவு எடுக்கணும் அப்படின்னு. அவரே ரொம்ப பாவம், ரேவதி இப்படி முடிவெடுத்துட்டா அப்படின்னு ரொம்ப வேதனையோட வந்து நின்னுட்டு போறாரு. அவரை போயிட்டு நீ இப்படி பேசுற, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு என்ன மனசுல பட்டுச்சோ அதைத்தான் நான் சொன்னேன். அக்கா நான் சொன்னது பொய்யாக்கா? அவனால தானக்கா இவ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்கிட்ட சொல்றதை கேளு. இனிமே உனக்கு அவன் தேவையே கிடையாது. அம்மாவோட பேச்ச மீறிதான் நடக்க போறியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்க பேச்ச நான் மீறி நடக்கல. நீங்க பஞ்சாயத்துல என்ன சொல்ல சொன்னீங்களோ அதைத்தான் நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் என்னம்மா? ஈஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் ஏண்டி இப்படி தப்பான முடிவெடுத்தேன்? ஹீரோயின் சொல்றாங்க, அவரை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது, அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். என் மேல நீங்க என்ன தவறு வேணாலும் சொல்லிக்கிடுங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா எப்படி பேசுறத? அந்த டிரைவர் பயலுக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்தாலாம். ராஜா சொல்றாரு, இங்க பாரு, என் பொண்ணு இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. தேவையில்லாம நீங்க எல்லாருமே இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அம்மாடி ரேவதி, நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததும் வில்லி சொல்றாங்க, அக்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து ரேவதி கிட்ட எதையாவது சொல்லி கொடுத்து ரேவதிய இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணாலும் பண்ணுவாங்க. ரேவதிய நம்ம கண்ணு கருத்துமா பாத்துக்கணும். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, சரிக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டாக்டர் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, உங்க பொண்ணை நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம், அவங்களுக்கு ஃபுல்லா கியூர் ஆயிருச்சு. இது கேட்டதும் ஈஸ்வரி, சரிங்க டாக்டர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. மயிலு இதை கேட்டுட்டு நேரா
ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மயிலு சொல்றாரு, சகல, ரேவதிக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல, அவ நல்லபடியா குணமாயிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சோ நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. ஹீரோ சொல்றாரு, அப்படியா, சரி அப்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா பாட்டி கிட்ட, பாட்டி, ரேவதிக்கு உடம்பு சரியாயிருச்சா, டாக்டர்ஸ் வந்துட்டு ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் பாட்டிக்கு நிம்மதி ஆகுது. அப்படா என் ரேவதிக்கு எப்ப குணமாகும் அப்படின்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதாயா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இங்க பாரியா, இதுக்கு மேலேயே ரேவதி அங்க இருக்கிறது எனக்கு சரின்னு படல. நீ பேசாப்புல ரேவதியை கூட்டிக்கிட்டு சென்னை கிளம்பிடு. இதனால என்ன பிரச்சனை வருதோ அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். உன் வாழ்க்கைய இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியாதியா. நான் சொல்றது கேளு, நீ சென்னை கிளம்பிடு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாட்டி, இப்ப நான் கிளம்பினேன் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சேதுபதி ஐயாவோட பேரன் ஒரு கோழை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால அவமானப்பட போறது யாரு, நீங்க தானே பாட்டி. நீங்க பாருங்க, என்னைக்கும் என்னால இந்த குடும்பத்துக்கு எந்தவித ஒரு தப்பான பெயரும் வரவிட மாட்டேன். இங்க பாருங்க, உங்க மேல எந்த தப்புமே இல்ல பாட்டி. அத கூடிய சீக்கிரம் அத்தை கிட்ட நிரூபிச்சு இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்ப்பேன். இதை கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க, ஐயா, அதுக்கும் நான் தான் ஆசைப்படுறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா வர வர பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஹீரோ சொல்றாரு, பாட்டி, எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ளயும் என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நான் நிரூபிக்கிறேன். இது கேட்டதும் பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு பக்கம் ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ரேவதிக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்க, ரேவதி வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் மேல நிறைய திருஷ்டி பட்டுருச்சு, அதனாலதான் அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. வா, அதனால உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதோட நம்ம ரேவதிக்கு திருஷ்டி சுத்துறாங்க. வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் பொண்ணுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லக்கா, அந்த டிரைவர் பையன்தான்க்கா பிரச்சனை. இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு, ஏதாவது ஒரு வகையில என் பொண்ணை இப்படி அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பியா, அமைதியா இரு. என் பொண்ணு இப்ப ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கா. அவளை போயிட்டு நீங்க இப்படி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அப்ப வில்லி சொல்றாங்க, நான் என்ன பொய்யா சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, கொஞ்சம் பொறுமையா இரு, ரேவதிக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவ என்ன முடிவெடுக்கிறா அப்படின்னு பாக்கலாம். இதை கேட்டதும் வில்லியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துருக்க. ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நீ இப்படி ஒரு முடிவெடுப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டி, என்னை பத்தியெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஏமா நீங்க என்னை பத்தி யோசிக்கலையாமா, என் வாழ்க்கைய பத்தி நீங்க யோசிக்கலையா? எனக்கு அவர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் நீங்க அவர்கிட்ட இருந்து என்னை பிரிச்சு வச்சிருக்கீங்களே, அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு தெரியும் நீ யாரு கூட இருந்தா சந்தோஷமா வாழ்வ அப்படின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இங்க பாருடி, அவன் கூட நீ கண்டிப்பா சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லடி. அவன் உனக்கு வேண்டாண்டி. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, அவருதான் என்ன நல்லபடியா பாத்துப்பாரு. பாட்டி தான் இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நீ சொன்னியல்ல, ஆனா அது 30 வருஷம் ஆயிருச்சுமா. இவருக்கு கூட என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. ஆனா நீ இவர் மேல கோவமா இருக்கியம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, முக்கியமா அவன் இந்த வீட்டுக்குள்ள பொய் சொல்லி ஏமாத்துனானே, அதை நீ யோசிச்சு பாரு, அதெல்லாம் சரியாடி? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, அவர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணுமோ இல்ல இந்த குடும்பத்தை ஏமாத்தணும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயோ அவர் இந்த வீட்டுக்குள்ள வரலையேமா. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும், கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு நினைச்சுதானமா இங்க வந்தாரு. மத்தபடி வேற எந்த நோக்கத்திலயும் அவர் இங்க வரல. இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களம்மா அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, இங்க பாருடி, கண்டிப்பா நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ராஜா வராரு. ராஜா அம்மாடி, இங்க பாருமா, இப்ப கூட ஒண்ணு இல்ல, நான் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன் அப்படின்னா உன்னை கூட்டிட்டு போயிருவாருமா. நீ இங்க இருந்து கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது.
நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால வேடிக்கையும் பார்க்க முடியல. நீ பெசாப்புல கிளம்பி மாப்பிள்ளை கூட போயிடு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்லப்பா, அவர் என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காரு, உண்மையெல்லாம் நிரூபிச்சு என்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. நான் கொஞ்ச நாள் இங்க இருக்கிறேன். இது கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிம்மா, உன்னோட முடிவு இதுதான் அப்படின்னா நான் கண்டிப்பா உன்னோட முடிவை எதிர்க்க மாட்டேம்மா. இது கேட்டதும் ஹீரோயினும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்போ ராஜா வந்துட்டு ரொம்ப கவலையோட போறாரு. என் பொண்ணுக்கு எப்போ இந்த வாழ்க்கை நிம்மதியா அமையும் அப்படின்ட்டு ரொம்ப சோகமா போறாரு. அப்போ ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, சாப்பிட்டியா, டேப்லெட் போட்டியா அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, டேப்லெட் போட்டேங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, என் மேல நம்பிக்கையோட இரு, நான் கண்டிப்பா வந்துட்டு உன்னை கூட்டிட்டு போவேன். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ஈஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு அப்பதான் பக்கத்துல சந்திரா இல்லாதத பாக்குறாரு. பார்த்துட்டு இதுதான் சரியான நேரம், ஈஸ்வரி கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நான் சொல்றது கண்டிப்பா உனக்கு கோவமா தான் இருக்கும். பாத்தியா நம்ம பொண்ணு என்ன முடிவு எடுத்துட்டா அப்படின்னு? பாத்தியா, அவ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம வளர்த்தமா. அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நம்ம சரி கட்ட வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே. அவளை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, தப்பு பண்ணது எங்க அம்மா தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் தண்டிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு சொல்றது கேளு, ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்போம். உன் தங்கச்சியோட பேச்சை கேட்காத. உன் தங்கச்சிக்கு எந்தவித கவலையும் இல்லை. ஏன்னா அவளோட பொண்ணு ஒண்ணு அவ கிடையாதுல்ல. அதனால அவ கொஞ்சம் கூட இத பத்தி எல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டா. இங்க பாரு, சொல்றது கேளு, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்போம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, என்ன யோசிக்கிற, ரெண்டு பேரையும் சேர்த்து வைய அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரிங்க நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நேரா அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட போயிட்டு, அம்மா, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலம்மா. பாத்தீங்களா ரேவதி எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு. பாவம், அவளை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த டிரைவர் பையன் மேல அவ பாசமா இருந்திருக்கிறா. இப்போ ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியலம்மா. நீங்க தான் எனக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. சிவகாமியோட போட்டோல இருந்து ஒரு பூ விழுகுது. இத பார்த்ததும் ஈஸ்வரி கேக்குறாங்க, அம்மா, இது நீங்க சரின்னு சொல்ற மாதிரி நான் எடுத்துக்கவாமா? அப்போ நம்ம ஈஸ்வரி வெளியில வந்துட்டு வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததோட ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன் பொண்ணுக்காக ஒரு முடிவெடுத்திருக்கேன். ராஜா வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு வில்லி கேக்குறாங்க, என்னக்கா முடிவெடுத்திருக்க? ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ண அந்த டிரைவர் பைய கூடயே சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. அக்கா, என்னக்கா இது? இங்க பாரு, இப்ப யாரு உன்கிட்ட இந்த மாதிரி முடிவை சொன்னா? இங்க பாரு, நீ தேவையில்லாம முடிவெடுக்காத, அதெல்லாம் வேண்டாக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, எனக்கு என் பொண்ணு ரொம்ப முக்கியம். என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணு நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அக்காக்காரி என்ன இவ்வளோ கஷ்டமா பேசுறாளே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அம்மா, உண்மையாவ சொல்றீங்க, என்ன அவர் கூட சேர்த்து வைக்கிறீங்களா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, உன்னை மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்க அம்மா இந்த மாதிரி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ரொம்ப நல்ல முடிவுதான் எடுத்திருக்கிற, மாப்பிள்ளையே உடனே வர சொல்லி நம்ம பொண்ணு அனுப்பி வைய அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரிங்க, நான் இப்பவே மாப்பிள்ளையே வர சொல்லி ரெண்டு பேரையுமே ஒண்ணு சேர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. பில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ராஜா நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, மாப்பிள்ள, உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு ஈஸ்வரி சரின்னு சொல்லிட்டா. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியா மாமா? அப்ப அவரு சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோ. கண்டிப்பா ஒரு நாள் ஈஸ்வரி எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்த்துதான் வைப்பாங்க. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல கண்டிப்பா நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.